கடலூர் மாவட்டம் செங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிகப்படியான ரயில் போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பம் இருக்க வேண்டும். இன்டர்லாக்கிங் முறையில் கேட் திறந்திருந்ததால் சிவப்பு சிக்னல் எனவும் மூடப்பட்டால் பச்சை சிக்னல் எரியவும் எனவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விபத்து நடந்த செம்மங்குப்பம் பகுதியில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததால் இந்த விபத்து நடைபெற்றிருப்பதான புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்லாக்கிங் முறையில் கேட் திறந்திருந்தால் சிவப்பு சிக்னல் எரியும் எனவும் கேட் மூடப்பட்டிருந்தால் பச்சை சிக்னல் எரியப்பட்டு ரயில் போக்குவரத்திற்கான சிக்னல் கொடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடத்தில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததே இந்த விபத்துக்கு காரணம் என்ற அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விபத்தில் புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விபத்து நடந்த செம்மங்குப்பம் பகுதியில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததே விபத்துக்கு காரணம் என்ற தற்போதைய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் புதிய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விபத்து நடந்த பகுதியில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததே இந்த விபத்துக்கு கோர விபத்துக்கு காரணம் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புதிய தகவலை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், தற்போதைய புதிய தகவலின்படி இந்த பகுதியில் விபத்து நடந்த செம்மங்குப்பம் பகுதியில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் செயல்பாட்டில் இல்லாததே இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய இந்த சிஸ்டம் இயங்கக்கூடிய வழிமுறைகள்லாம் என்ன? நிச்சயமாக கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி மீது ரயில் மோதிய விபத்துல ரயில்வே தரப்பில் கொடுக்கக்கூடிய தகவல், சம்பவத்தை நேரில் பார்க்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய தகவல் முரணாக இருக்கக்கூடிய நிலையில தான் தற்பொழுது இந்த விபத்து குறித்து புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்லாக்கிங் இல்லாததால் தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்டர்லாக்கிங் முறை அப்படின்னா என்னன்னா, ஒரு ரயில்வே கேட் இருக்கிறது. அந்த கேட் பகுதிகளில் இந்த ரயில்வே கேட் திறந்திருந்தால் சிவப்பு சிக்னல் என்பது போடப்பட்டிருக்கும். அந்த சிவப்பு சிக்னல் போடப்பட்டிருக்கும் போது ரயில் வந்து நிறுத்தப்படும். அதாவது பச்சை சிக்னல் இருந்தால் மட்டும்தான் கேட்டை வந்து அந்த ரயிலுக்கு கடக்க முடியும். அது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் முறை என்று சொல்வோம். இந்த நிலையில தான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததா அந்த கேட்ல வந்து இல்லாததன் காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது இந்த தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல தற்பொழுது இந்த இன்டர்லாக்கிங் இல்லாததால் தான் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. இது வந்து இந்த லெவர் கிராசிங் கேட், அதாவது நிலை தடுப்பு வாயில்கள் ரயில்வே சிக்னலுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு அமைப்பு. ரயில் வருகிறது என்றால் கேட் தானாகவே மூடப்படும். கேட் மூடப்படாத வரை ரயிலுக்கு வந்து சிக்னல் என்பது கொடுக்கப்படாது. இதனால் வாகனங்கள் மற்றும் நடைபாதர்கள் ரயில்வே தடத்தை கடக்காமல் பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த இன்டர்லாக்கிங் இல்லாத கேட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்டர்லாக் கேட்னு சொல்லுவாங்க. அங்க வந்து அந்த கேட் காப்பாளர்கள் வந்து சிக்னலுடன் நேரடியாக தொடர்பு இல்லாமல் நம்மளுடைய இது மூலயமா தான் அந்த கேட்டை வந்து திறக்க முடியும், ஓபன் பண்ண முடியும். பாதுகாப்பு குறைவாக இருக்கும், அதனால தவறு நடைபெறும் அப்படிங்கிறதான் ஏற்கனவே இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் முறை என்பது கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரயில் வருது அப்படின்னா கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே அந்த கேட் வந்து மூடப்படும். கேட் மூடப்படாத வரை ரயிலுக்கு சிக்னல் வந்து கொடுக்கப்படாது. வாகனங்கள் நடைபாதர்கள் அந்த ரயில்வே தடத்தை கடக்காமல் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெவல் கிராசிங் கேட், அதாவது அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது இது இல்லாததன் காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றிருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த விபத்து குறித்து ரயில்வே கூறக்கூடிய தகவலும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறும் தகவலும் முரணாக இருக்கக்கூடிய நிலையில தான் தற்பொழுது இந்த விபத்து குறித்து நான் இன்டர்லாக்டு மேனேஜ்டு கேட், அதாவது ரயில்வே துறை கொடுக்கக்கூடிய தகவலுமே இன்டர்லாக் இல்லை அப்படிங்கிற அந்த விளக்கத்திலே கூட அந்த ஒரு பாயிண்ட் வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இன்டர்லாக்கிங் இல்லாததான் தற்பொழுது இந்த விபத்து நடைபெற்றிருப்பதாக ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் இந்த இடத்துல நேரில் வந்து ஆய்வு பண்ணும்போது இந்த பகுதி எந்தெந்த பகுதிகளில் இன்டர்லாக்கிங் இல்லாமல் இருக்கிறதோ அந்த பகுதிகளில் முதற்கட்டமாக ரயில்வே துறைக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைத்திருப்பதாக மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருந்தார். இந்த விபத்துக்கு தற்பொழுது இருவேறு தரப்பு கூறக்கூடிய உடனான கருத்துக்கள் தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் இன்டர்லாக்கிங் இல்லாததால் விபத்து நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது இந்த அண்மை தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது.
வெங்கட்ரமணன், இந்த பகுதியில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதா ஒரு புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா மேனுவல் லாக் சிஸ்டம் தான் இப்போ செயல்பாட்டில் இருக்கிறோம். அப்போ மேனுவல் லாக் சிஸ்டம் செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னா அதை இயக்கக்கூடிய கேட் கீப்பருக்கு தானே முழு பொறுப்பும் இருக்கும். அப்போ அந்த கேட் கீப்பர் கேட்டு திறந்திருக்கு அப்படிங்கிறத அந்த பகுதியாக கடக்கக்கூடிய ரயிலுடைய லோக்கோ பைலட்டுக்கு தெரிவிக்க வேண்டியது இவருடைய கடமை தானே? நிச்சயமா இப்ப அதுலதான் ஒரு முரணான கருத்து என்பது தெரிவிக்கப்பட்டது. அவர் அப்படி ஆட்டோமேட்டிக் அப்படி நேரடியாக அவர் அந்த இயக்கும் போதுதான் வேனுடைய வேன் ஓட்டுநர் பள்ளிக்கு தாமதமாகிவிட்டது, உடனடியாக வாகனத்தை இயக்க வேண்டும் என அப்போதுதான் அந்த ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த இன்டர்லாக் அந்த இதை பண்ணும்போது அவர் தெரிவித்ததாக ரயில்வே தரப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, இது அதாவது அவருடைய அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றிருப்பதாக இப்ப முரணான கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த பகுதியில இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாம இருக்கக்கூடிய பட்சத்துல அதனுடைய முழு பொறுப்புமே கேட் கீப்பருக்கு தான், அதனுடைய முழு பொறுப்புமே இந்த கேட் கீப்பர் தான் இருக்கு. ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த சலுகை மூலியமாகத்தான் அந்த இடத்தை இந்த ரயில் திறக்கக்கூடும். அப்படிங்கிறப்ப அவருதான் அதற்கான முழு பொறுப்பையும் எடுத்துக் கொள்ளப்படும். ஆனாலும் பொதுமக்கள் இந்த சம்பவத்தை முதன்முதலாக நேரில் பார்க்கும் பொழுது அவருடைய தொடர் அலட்சியத்தின் காரணமாக இந்த விபத்து நடைபெற்றிருப்பதாக தெரிவித்தனர். ரயில்வேயும் அதாவது பள்ளி ஓட்டுநர் பள்ளிக்கு நேரமாகிவிட்டது, அவசரமாக ஆகிய காரணமாகத்தான் அவர் தொடர்ந்திருக்கிறார். ரயில்வே விதிகளின்படி அதுவும் தவறு, அதற்காக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு கூற்றையும் ரயில்வே துறை விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக தற்பொழுது அவரை கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக வரக்கூடிய விசாரணையில இது மனித தவறான தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நடைபெற்றிருக்கிறது அல்லது எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை முழுமையான விசாரணையில தகவல் தெரிவிக்க கூறப்பட்டிருக்கிறது. வெங்கட்ரமணன், இந்த விபத்துக்கு பல்வேறு தகவல்கள் தற்போது புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல முதற்கட்டமா கேட் கீப்பர் தான் இதற்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு தரப்புல அவர் மீது துறை ரீதியா நடவடிக்கை எடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இவரை கைது செய்தது ரயில்வே தரப்பு போலீசாரா இல்ல மாவட்ட நிர்வாகம் இவரை கைது செய்து இதற்கான விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்களா? இது ரயில் விபத்து அப்படிங்கிற பொழுது ஏற்கனவே பொதுமக்கள் அந்த கேட் கீப்பரை தாக்கி இருக்கிறார்கள். தற்போது சூழலை பொறுத்தவரைக்கும் கடலூர் காவல்துறையினர் தற்பொழுது அந்த கேட் கீப்பரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதற்கட்டமாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக ரயில்வே காவல்துறை இந்த விசாரணை முன்னெடுக்குமா அல்லது காவல்துறையினர் அந்த விசாரணை முன்னெடுக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இப்ப அந்த பகுதியில ஏற்கனவே அந்த கிராசிங்ல தொழில்நுட்ப கோளாறாக ஏற்கனவே எப்படி இன்டர்லாக்கிங் முறை இருக்கிறதா, ஏற்கனவே என்ன நடைமுறையில் இருக்கிறது, ஒருவேளை எங்கே தவறு நடந்திருக்கிறது என அந்த டெக்னிக்கல் வைஸ் ரயில்வே துறை இதனை விசாரணை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த பள்ளி வேட்டு ஓட்டுநருக்கும் வருகாயமடைந்து அவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடமும் காவல்துறை விசாரணை மேற்கொள்வார்கள். 2 பேரும் கூறக்கூடிய கூற்றின் அடிப்படையில தான் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெக்னிக்கல் வைஸ் அதாவது தொழில்நுட்ப கோளாறு வாரியாக இந்த விபத்து குறித்து ரயில்வேயும் முழு விசாரணை மேற்கொள்ளும் என அவர்களும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறையும் அவர்கள் தரப்பில் இருந்து வேன் ஓட்டுநர், இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நபர்கள் உள்ளிட்ட அந்த நபர் கேட் கீப்பர் உள்ளிட்ட அனைவரிடமும் காவல்துறையினரும் அவர்களும் விசாரணை மேற்கொள்வார்கள். 2 விசாரணைகளின் அடிப்படையில் டெக்னிக்கல் வைஸ் அந்த ரயில்வே துறை விசாரணை கொண்டு போகும்பொழுது சம்பவத்தை நேரில் பார்த்த நபர்கள் வேன் ஓட்டுநர், கேட் கீப்பர் உள்ளிட்ட நபர்களிடம் காவல்துறையினர் அவர்களும் விசாரணை மேற்கொள்வார்கள் என தற்போதைய சூழலில் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.